கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பகுதியில் நாம் இன்று காணப்போவது தாமரி. தாமரியை பற்றி வேதத்தில் ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் வேதம் அவளை விசுவாசி என்று மேன்மை பாராட்டுகிறது. ஏனென்றால் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த அவள் இயேசுவே தெய்வம் என கண்டு மனம் திரும்பி நித்திய வாழ்க்கையின் பங்கை தெரிந்து கொண்டாள். இவள் அத்தேனே பட்டணத்தைச் சேர்ந்தவள். அப்போஸ்தலனாகிய பவுல் அத்தேனே பட்டணத்தில் உள்ள மாஸ் மேடையில் கொடுத்த செய்தியை விசுவாசித்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பெண் அவள். அப்போஸ்தலர் 17:16 சொல்லுகிறபடி அத்தேனே பட்டணம் விக்கிரகங்கள் நிறைந்த பட்டணம். இந்த அத்தேனே பட்டணம் கிரேக்க நாட்டின் மிக முக்கியமான இடம். இங்கு கிரேக்கரும் ரோமரும் தங்கள் தெய்வங்களுக்கு சிலைகளை அமைத்து கோயில்களை கட்டினார்கள். கிரேக்கர்கள் தாங்கள் அறியாத தெய்வம் இருக்கலாம் என்று கருதியதால் அதற்கு எவ்விதத்திலும் கோபமூட்டக்கூடாது என்பதற்காக அறியப்படாத தெய்வத்திற்கென்று ஒரு பலிபீடத்தையும் கட்டினார்கள். அத்தேனே பட்டணத்தில் உள்ள விக்கிரகங்களையும் அறியப்படாத தேவனுக்கான வழிபாடுகளையும் கண்டபோது பவுலால் அடங்கி இருக்க முடியவில்லை. வழிவிலகி போயிருந்த ரட்சிப்பு தேவைப்பட்ட மக்களுக்காக பவுலின் ஆவி கலக்கமடைந்தது. அத்தேனே வந்த பவுல் தீமோத்தேயும் சீலாவும் வருமுன் ஜெப ஆலயங்களிலும் பின் தத்துவ வித்தகர்களான அத்தேனேக்காரர்களின் மார்ஸ் மேடையிலும் தன் தேவ ஞானத்தை முழங்கினார். அப்போஸ்தலர் 17:18 சொல்லுகிறபடி எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர் மற்றும் ஞானிகளின் சிலரால் வாயாடி அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவன் என்ற பவுல் பரியாசம் பண்ணப்பட்டார். இந்த எப்பிக்கூரார் தெய்வங்களை பற்றி அக்கறை கொள்ளாதவர்கள், இன்பங்களை நாடி அனுபவிப்பதே வாழ்க்கையின் நோக்கம் என கருதியவர்கள், உயிர்த்தெழுதலையும் ஆத்மாவின் அழிவற்ற தன்மையையும் நம்பாதவர்கள். ஸ்தோயிக்கரோ தெய்வபக்தி உடையவர்களாய் இருந்தாலும் தலைவிதிப்படி நடக்கும் என கருதின கூட்டத்தினர். இவர்களும் உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள். இப்படிப்பட்ட மக்களால் பவுல் அவமானப்படுத்தப்பட்டாலும் மார்ஸ் மேடையில் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக எல்லா மேன்மைகளையும் விட்டுக் கொடுத்து போதனை செய்தார். மார்ஸ் மேடையில் நின்ற பவுலின் பிரசங்கத்தை கேட்க அத்தனை பட்டண மக்கள், எப்பிக்கூரர், ஸ்தோயிக்கர், மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளோடு இன்னும் ஒரு சிலர் கூடியிருந்திருப்பார்கள் என்று நாம் யூகிக்கலாம். மார்ஸ் மேடையில் பவுலின் தேவ ஞானம் வெளிப்பட்டது. சிலை வழிபாட்டின் தவறை தைரியமாய் ஆணித்தரமாய் உணர்த்தினார். மனம் திரும்ப வேண்டும் என்ற தேவ கட்டளையையும் நியாய தீர்ப்பையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் தைரியமாய் பிரசங்கித்தார். பவுலின் செய்தியின் விளைவு என்ன? செய்தியை கூடியிருந்த மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு சாரார் இகழ்ந்தார்கள், ஒரு சாரார் இன்னொரு வேளை கேட்போம் என தட்டி கழித்தார்கள், ஒரு சாரார் விசுவாசிகள் ஆனார்கள். இந்த மூன்றாவது பிரிவைச் சேர்ந்த விசுவாசிகள் தான் தாமரி. மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவனாகிய தியோனிசியு மற்றும் வேறு சிலர். இவர்கள் பெயர்கள் எல்லாம் பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பது நிச்சயம். இந்த தாமரி என்ற பெண் விக்கிரக வணக்கம் நிறைந்த அத்தனை பட்டணத்தில் வாழ்ந்து விக்கிரகத்தை வணங்கியவள் என்றுதான் தெரியுமே ஒழிய அவள் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் உள்ளவளா, மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகள் ஒருவளா, தத்துவ சாஸ்திரி, அரசியல்வாதிகளோடு தொடர்பு உடையவளா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவள் மிகச் சாதாரணமாக பெண்ணாகவோ வேசியாகவோ பண வசதி உள்ளவளாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவளை ஒரு தைரியமான விசுவாசி என்று சொல்லி பாராட்டலாம். ஏனெனில் மார்ஸ் மேடையில் பவுலின் செய்தியால் தொடப்பட்ட அவள் தன்னை சுற்றி இருக்கும் நபர்கள் தன்னை என்ன நினைப்பார்கள் என்று பயப்படவில்லை, ஏற்கப்படவில்லை. ஆவியானவர் அவளுக்குள் கிரியை செய்தபடியால் சிந்தித்து செயல்பட்டு கீழ்ப்படிந்து முழு இருதயத்தோடு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியானாள். நித்திய வாழ்க்கையின் சுதந்திரவாளியானால் ஆதி திருச்சபையின் அங்கத்தினராகி சுவிசேஷ ஊழியத்தில் உதவி செய்தாள் என சரித்திரம் கூறுகிறது. அன்பான சகோதரியே, நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்திருக்கலாம். ஆலய வழிபாட்டுக்கு ஒழுங்காக சென்றிருக்கலாம். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, ஈஸ்டர் போன்ற பண்டிகைகளை வருடம் கொண்டாடி இருக்கலாம். நற்செய்தி கூட்டங்களில் கலந்து கொண்டிருக்கலாம். மார்ஸ் மேடையில் பவுலின் செய்தியை கேட்ட மக்கள் 3 கூட்டத்தாராய் இருந்தார்கள். ஆண்டவருடைய ஊழியக்காரரால் கொடுக்கப்பட்ட செய்திகளை கேட்ட நீ எந்த கூட்டத்தில் இருக்கிறாய் என்பதை சிந்தித்து பார். ஒருவேளை உன் இருதய கடினத்தாலும் கீழ்ப்படியாமையினாலும் நீ இகழ்ந்த கூட்டத்திலும் இன்னொரு விசை கேட்போம் என தட்டி கழித்த கூட்டத்திலும் இருந்தால் அது கவலைக்குரியது. மனுஷன் பூவை போல பூத்து அறுப்புண்ணுகிறான், நிழலை போல நிலையிருக்காமல் ஓடி போகிறான் என்று யோபு 14:2 சொல்கிறது. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெயிலின் புஷ்பத்தை போல் போக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது என்று சங்கீதம் 105:15-16 சொல்லுகிறது. ஆம், மனுஷ வாழ்க்கை அழியக்கூடிய பூவுக்கும் நிழலுக்கும் புல்லுக்கும் ஒப்பாயிருக்கிறது. மார்ஸ் மேடையின் கீழ் பவுலின் செய்தியை கேட்ட 3வது கூட்டத்தில் இருந்த தாமரியை போல் கீழ்ப்படிந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாய் மாறு. இயேசு உன்னை இந்த உலக வாழ்க்கைக்கு பின் பரலோகத்தில் நித்திய வாழ்க்கையின் சுதந்திரவாளியாக உன்னை கொண்டு சேர்ப்பார். ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த உலக வாழ்க்கையில் அவரை ஏற்றுக்கொள்ளாவிடில் உன் முடிவு பரிதாபமாயிருக்கும். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள்.
சங்கீதம் 9:17. ரட்சிப்பை அலட்சியப்படுத்தினால் தண்டனைக்கு தப்ப முடியாது, நித்திய வாழ்வை பெற முடியாது. தாமரையைப் போல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாய் இரு, வாடாத ஜீவ கிரீடம் உனக்கு கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.